வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2021 ரிலீஸ் ஆன லூக்காங்கிற அனிமேஷன் மூவி தான். வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல 2 பேர் போட்ல போயிட்டுருக்காங்க. அதுல ஒருத்தரு இதையும் தாண்டி போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கூட இருக்கிறவரு ஏன் கடல் ராட்சசம் இருந்துச்சு பயமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை பயப்படாத நீ ஒன்றும் அப்படின்னு சொல்றாரு. மீன் அவங்க இறக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா யாரோ ஒருத்தவங்க அவங்க போட்ல இருந்து ஒரு ஒரு பொருளாக எடுக்கிறாங்க. டக்குன்னு போட்டு ஷேக் ஆகுது. ஷேக் ஆகிட்டு பார்த்தா ஒரு கடல் ராட்சசன் பறந்து போகிறான். உடனே கடல் ராட்சசன் அப்படின்னு கத்துறாரு. கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ லூக்கா. இது ஒரு கடல் ராட்சசன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நம்ம இப்போ நிலத்துல இருக்கவங்க ஆடு மேய்க்கிற மாதிரி இவர் கடலுக்குள்ளே மீனை மேய்ச்சிட்டு இருக்காரு. ஒரு ஒரு மீனாக பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து அடிச்சுட்டு அட்னஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாரு. அதில் ஒரு மீனை நீ இதோட வச்சிருக்கியா அப்படின்னு வாய்க்குள்ள கட்டினே குட்டி குட்டி மீனாக வெளியே எடுக்குது. எல்லாரையும் மேய்ச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாருக்கும் ஹாய் ஹாய் சொல்லிட்டு பயந்து பயந்து பார்க்குறாரு. போட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு. போட்டு வந்தால் டக்குன்னு எல்லாரையும் அலர்ட் பண்ணலான்னு. அப்படியே எல்லாரையும் மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு உட்காந்து கல்லில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கீழே ஒரு ஒரு பொருள் இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு அலாரம். அதை பார்த்து பார்த்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்து பயந்து கிட்ட போகிறாரு. டக்குன்னு போய் எடுத்துன்னு அலாரம் அடிச்சது பயந்துடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு கிடைக்குது. அதையும் எடுத்து ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு மூவ் ஆகி போயிட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்பேனர் கிடைக்குது. டக்குன்னு பார்த்தா போட் சவுண்டு கேட்கவே பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சிட்டு போட் போகிற வரைக்கும் அதுக்குள்ளேயே பயந்து பயந்து உட்காந்துட்ருக்காரு. அடுத்த சீன்ல என்ன பண்ணா, மேலே போய் அவர் போற மாரி ஒரு கனவு மாதிரி யோசிக்கிறாரு. டக்குனு அவரு எழுந்திரிச்சு அவங்க அம்மா கூப்பிட்டோனே எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு, மீனெல்லாம் கூப்பிட்டுட்டு "இதோ வரேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்குள்ள போறா. அவங்க அம்மா "போட்ட பாத்தியா? மனுஷங்கள நீ பாத்தியா? நான் உன் முகத்த பார்த்தே கண்டுபிடிச்சுருவேன்" அப்படின்னு சொல்லி பயம்புடுத்துறாங்க. அவங்கலாம் ரொம்ப மோசமானவங்க. அவங்க கிட்ட நம்ம கண்ல படவே கூடாது. நம்மள பட்டாங்கன்னா அவங்க இது பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அவங்க அப்பா "இதான் இருக்கிறதுலயே பெரிய நண்டு. இந்த வருஷம் ஜெயில்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம். நம்ம தான் இருக்கிறதுலயே பெரிய நண்டு வளர்க்குறோம்" அப்படின்னு அவங்க எல்லார்ட்டயும் சொல்லிட்டு அவங்க பையனுக்கு அங்கலாம் போகக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க. ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது அவங்க பாட்டி "மேலே போயிருக்கியா நீ? அது ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வார்ன் பண்ணுறாங்க. "அதெல்லாம் கிடையாது. நீ மேலலாம் போகக்கூடாது. மனுஷங்கலாம் ரொம்ப மோசமானவங்க. நம்மள கண்டா கொன்றுவாங்க" அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறமா மீனுங்கலாம் மேய்ச்சிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு மறுபடியும் லூக்கா கிளம்புறாரு. அவங்க அம்மா பார்த்து ஜாக்கிரதை பத்திரம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. லூக்கா மீன்கள்லாம் மேய்ச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேனர் எடுக்கிறாரு. ஸ்பேனர் எடுத்துட்டு இப்படி வரும்போது ஒரு கண்ணாடி கிளாஸ் கிடைக்குது. அதையும் எடுத்து இப்படி பார்க்குறாரு. உடனே ஒரு மிஷின் அந்த பழைய பாட்டு பாடுற மிஷின் இருக்கு. அத வந்து பார்த்துட்டு உத்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தவன் இந்த ஸ்பேஸ் ஷூட் மாரி ஒண்ணு போட்டுன்னு வந்தோனே பார்த்து பயந்து லூக்கா போய் பயந்து கத்துறாரு. உடனே பயப்படாத பயப்படாத நானும் உன்ன மாரி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மேல போயிருக்கியா நீ? அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தர் சொல்றாரு. அவர் பேரு ஆல்பர்ட்டோ. ஆல்பர்ட்டோ சொன்னோனே 2 பேரும் மரத்துக்கு போனோனே, டக்குனு உருவம் மாறிடுறாரு. மாறினோனே இந்த லூக்கா ஒரே பயந்து போய், "என்னது இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி பயந்து ஷாக் ஆகுறாரு. மூச்சு விட அப்படியே கஷ்டப்படுறாரு. வெளிய வந்து பார்த்தோன்னே, இப்ப தான் லூக்கா ஃபர்ஸ்ட் டைம் வெளிய நிலத்துக்கு வந்தோனே எல்லாத்தையும் ஆச்சரியமா ஆன்னு பார்க்குறாரு. "நீ இப்படி வெளிய வருவியா?" அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் எனக்கு பழக்கம் தான். நீ வெளியில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்லன்னு சொல்லிட்டு பயந்துட்டு போறாரு. அந்த ஸ்டிக்கையும் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்துக்கிட்டு யோசிக்கிறாரு. அவங்க பாட்டி முழிச்சுட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க தூக்கத்துல உளறிட்டு இருக்காங்க. உடனே வெளியில போலாமா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கல்லுல இவர மாரியே வளைச்சு வச்சுட்டு, "இதுதான் டூக்கா" அப்படின்னு சொல்லி இவங்கள பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாவ ஏமாத்திட்டு வெளியில போலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பயந்து பயந்து போலாமா வேணாமா? போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அந்த பையனே வந்து கையில 2 பொருள குடுத்து அவன வெளியில கூட்டிட்டு போறாரு. போன உடனே நார்மல் மனுஷங்க மாரி மாறிடுறாங்க. மாறுன உடனே அவனுக்கு நிலத்துல போனோனே மனுஷனா மாறுனோனே ஒரே ஷாக்கு. ஆனா அவனுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனா அவனுக்கு நிலத்துல நடக்க தெரியல. எந்திரிச்சு உள்ள நீந்துற மாரியே நீந்தி பார்க்குறான். "ஓ! உனக்கு இத வேற சொல்லிக் குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோன்றவன் கண்டுபிடிச்சு குடுக்குறான். "கால ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து முன்னாடி வையி. நீந்துற மாரி கிடையாது. நடக்கிறது ரொம்ப ஈஸி தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுக்குறாரு. ஃபர்ஸ்ட்டு ஒரு கால எடுத்து முன்னாடி வை அப்படின்னு சொல்லி சொல்லிக் குடுக்குறாரு. அப்புறம் லுக்கா ஒரு ஒரு கால கீழ வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பா நடந்து பழகிக்கிறாரு. ஜாலியா இருக்கே!" அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே என் பேர் ஆல்பர்ட்டோ அப்படின்னு சொல்லி அ இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் தானே லூக்கா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 2 பேரும் சேர்ந்து இந்த ஆல்பர்ட்டோன்றவன் நிலத்திலயும் வாழ்ற மாரி ஒரு செட்டப் வச்சிருக்காரு. இங்க போட்லேருந்து இருக்கிற ஒரு ஒரு பொருளெல்லாம் அங்க ஒரு மேல ஒரு வீடு மாரி வச்சு அதில கொண்டு போய் சேவ் பண்ணி வச்சிருக்காரு. உடனே லூக்காவையும் மேல இருக்க அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டுறாரு. "ஓ! இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்னது?" அப்படின்னு சொல்றான். "இது ஒரு பாட்டு பாடுற மிஷின். ஆனா பாடாது" அப்படின்னு சொன்னோனே, லூக்கா அந்த எடுத்து சுத்துன உடனே அந்த மிஷின் பாடுது. 2 பேருக்கும் ஒரு ஹாப்பி. இது என்னதுன்னா, "இதுதான் மனுஷங்க கண்டுபிடிச்சதுல ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இது பேரு வெஸ்பா" அப்படின்னு சொல்லி அந்த வெஸ்பா ஸ்கூட்டர இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. "இது அப்படியே சும்மா பறந்து போகும்" அப்படின்னு லூக்காட்ட சொன்னோனே, லூக்கா கற்பனையிலே, "ஓ! இது இப்படிதான் போகுமா?" அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்குறாரு. "ஓ! நீ அத செய்ய போறியான்னேன்." "இல்லையே" அப்படின்னா, "அதான் அதுக்கு பொருள்லாம் வச்சிருக்கியே, நீயே செய்யி" அப்படின்னு சொல்லி லூக்கா சொல்றாரு. "ஓ! அப்படியா செய்யலாமே" அப்படின்னு சொல்லிருந்தா, "நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாரு. 1 மணி நேரம் கழிச்சு, "நான் கிளம்பணும். நான் சீக்கிரமா கிளம்பணும்னா." ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் "நான் கிளம்பணும்" அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் அப்படியே ஒரு ரெடி ரெடி பண்ணிட்டு லூக்கா மறுபடியும் ஸ்டிக் எடுத்துன்னு அவங்க வீட்டுக்கு வந்தோனே
அவங்க அம்மா, "நீ எங்க மனுஷங்கள பார்க்க போனியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அப்படின்னா மாட்டிக்கிட்ட மாரியே ஒரு நிமிஷம் லூக்கா இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்தா இல்ல அது கனவு. இல்ல நான் போல அப்படின்னு சொன்னோனே அவங்க அம்மாவும் நம்பிடுறாங்க. உடனே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் வந்த ஆல்பர்ட்டோ கூட வெளிய வந்துட்டாரு. வந்துட்ட உடனே "நீ ஓட்டுனியா?" "நான் ஓட்டுனேன். அங்கருந்து ஓட்டுனேன் கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. நான் மறுபடியும் கஷ்டப்பட்டு செட் பண்ணேன். மறுபடியும் வா செட் பண்ணி நம்ம ஓட்டலாம். இத நீ புடிச்சுப்பல்ல" அப்படின்னு சொல்லி லூக்கா கிட்ட ஒரு பலகைய குடுத்துறாரு. அங்கருந்து இவங்க ரெடி பண்ண அந்த வண்டிய ஓட்டிட்டு வராரு. அது கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கிட்டு போய் கீழ விழுந்துடுது. ஓங்கி ஜம்ப் பண்ணி தண்ணிக்குள்ள தொப்புன்னு விழுந்துடுறாரு. "உனக்கு வந்து அப்படி இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கு. வா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி லூக்காவ கூப்பிடுறாரு. மறுபடியும் 2 பேரும் அத செட் பண்றாங்க. செட் பண்ண உடனே லூக்காக்கு ஒரு ட்ரெஸ் குடுக்குறாரு. ட்ரெஸ் அத லூக்கா போட்டுட்டு மறுபடியும் அதில ஸ்ப்ரே பண்ணி கீழ விழுந்து வரணும். ரொம்ப ஜாலியா இருக்கு. அந்த பக்கம் அவங்க அம்மா இவரு அங்க தான் இருக்காரான்னு செக் பண்றாங்க. 2 பேரும் மறுபடியும் ஸ்விம் பண்ணி ஜாலியா இருக்குன்னா, அவங்க அம்மா அங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. அது லூக்கா இல்ல படம் வரைஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்தது மறுபடியும் ஒரு ஸ்கூட்டர் ரெடி பண்றாங்க. வெளியில வந்து பார்க்குறாங்க. அங்க ஒரு 2 போட் இருக்கு. இங்க பாரு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சுத்தி சுத்தி வெளி உலகத்த ஆல்பர்ட்டோ, லூக்காக்கு சுத்தி காட்டுறாரு. ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்காங்க. "வா நம்ம 2 பேரும் அதில ஒண்ணா போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அத யார் பிடிப்பானா? அதான் அந்த ஆம ஸ்லோவா தான் மூவ் ஆகும். அத விட நம்ம வேகமாவே மூவ் ஆகிடலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. எனக்கு பயமா இருக்கே அப்படின்னா, பயத்த தொரத்து பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் குடுத்துட்டு 2 பேரும் அதில ஏறி உட்காந்து சர்ருன்னு வராங்க அங்கருந்து. சறுக்கிக்கிட்டே வந்து அதில விட்டு எல்லாம் புடுங்கி பார்ட் பார்ட்டா புடுங்கிட்டு போய் 2 பேரும் தண்ணிக்குள்ள தொப்புன்னு விழுந்து வார்றாங்க. எல்லாம் புடுங்கிட்டு போயிடுச்சு. தண்ணிக்குள்ள விழுந்து வாருனாங்க. எந்திரிச்ச உடனே "ரொம்ப ஜாலியா இருக்குல்ல?" அப்படின்னா, "ஆமா ஜாலியா இருக்கு" அப்படின்னு சொல்லி லூக்காவும் கத்துறாரு. அப்படியே பார்த்தா நைட் ஆயிடுச்சு. 2 பேரும் பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே. "அது என்னதுன்னா, அதெல்லாம் பறக்கிற மீன்கள்" அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ லூக்காக்கு சொல்றாரு. "என்னது மீன்களா? ஆமா" அப்படின்னு சொல்றாரு. ஆன்னு ஆச்சு. "அங்க என்ன இருக்குன்னா?" "அங்க மனுஷங்க இருக்காங்க. அங்கலாம் நம்ம போமாட்டோம்" அப்படின்னு சொல்றாரு. "அப்படியா? நாங்க போனா என்ன ஆகும்?" அப்படின்னா, "ஜாலியா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா, எங்க அப்பா அங்கலாம் போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு ஆல்பர்ட்டோ சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வெஸ்பா ஸ்கூட்டர்ல பறந்து போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா, அது எப்படி இருக்கும்னு இவங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு இமேஜினேஷன்ல அது அப்படியே பறக்கும்ன்னு சொன்னோனே, இவங்க 2 பேரும் அப்படியே பறந்து போற மாரி கனவெல்லாம் கண்டுக்கிட்டு பார்த்தா தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். மேல பறந்து போற மாரி அப்படியே கனவு கண்டுட்டு இருக்காரு நம்ம லூக்கா. அது ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னா, டக்குனு மனுஷனா மாறுனோனே முழிச்சுக்கிட்டாரு. "ஐயோ! லேட் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா, தூங்கிடலான்னு பார்த்தா அவங்க அம்மா பார்த்துட்டாங்க. "இதெல்லாம் என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, பயந்து பயந்து லூக்கா பதில் சொல்லிட்டு இருக்காரு. "இல்ல, இல்ல நீ அங்க மனுஷங்க இதுக்கெல்லாம் போக்கூடாது." "இல்லப்பா, இல்ல அது இல்லம்மா அது ரொம்ப மோசமா இல்ல. அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி லூக்கா சொல்றாரு. ஆனா, அத அவங்க அப்பா, அம்மா கேட்க ரெடியா இல்ல. அவங்க அங்கிள வர வச்சு, "நீ ஆழ்கடலுக்கு தான் போணும். அங்க திமிங்கலங்கள்லாம் செத்து போயிருக்கும். அதோட இதெல்லாம் கிடைக்கும். அத சாப்பிட்டு நம்ம அங்க ஜாலியா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, லூக்காக்கு அது சுத்தமா புடிக்கல. "இல்ல நான் வரல" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நம்ம அங்க தான் போறோம். நீ உன் அங்கிள் கூட இந்த சீசன் முடியிற வரைக்கும் நீ உன் அங்கிள் கூட நீ அங்க தான் இருக்கணும்னு" சொல்லி அவங்க அம்மா வார்ன் பண்றாங்க. லூக்காக்கு அது சுத்தமா புடிக்கல. அவங்க அங்கிளையும் சுத்தமா புடிக்கல. அத பார்த்தோனே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. "இல்ல நான் அங்க போமாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அவங்க அம்மா அங்க தான் போணும்னு வார்ன் பண்றாங்க. "நான் எல்லாம் செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். நீ அவங்க அங்கிள் கூட போய் தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லூக்கா "இல்ல, இல்ல நான் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வெளியில போயிடுறாரு. அவருக்கு அங்க இருக்க புடிக்கல. ஸோ வெளியில போயிட்டு அங்க ஆல்பர்ட்டோ இருக்க இடத்துக்கு போயிட்டு, இந்த மாரி என்ன அங்க சொல்றாங்க. இங்க இருந்தா வந்து என்ன கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு ஆல்பர்ட்டோ கிட்ட உளறிட்டு இருக்காரு. ஆல்பர்ட்டோ அப்பன்னா நம்ம அங்க போயிடுவோம். அங்க போனா நம்மள யாராலயும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்படியா? அப்படின்னு அப்ப வா போலாம் நம்ம உடனே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்க போறோம். நம்ம வெஸ்பாவ வாங்குறோம். ரொம்ப ஜாலியா சுத்துறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணி நீந்திக்கிட்டே இங்கேருந்து அந்த ஊருக்குள்ள வந்து போறாங்க. பயத்த தொரத்து பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லி 2 பேரும் நீந்திக்கிட்டே போயிட்டு அங்க ஊருக்குள்ள போய் ரீச் ஆகறதுக்காக நீந்தி போயிட்டே இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்கு அவனுக்கு மனுஷனாவும், இதுவாவும் மாறுறதுக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு. அம்மா, அப்பா கிட்ட சொல்லாம வெளியில வந்துட்டோமே என்ன ஆக போதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அங்க ஆழ்கடலுக்கு போக லூக்காவுக்கு விருப்பம் இல்லாதனால ஆல்பர்ட்டோ கூட சேர்ந்து இங்க இருக்கிற நிலத்துக்கு வந்துடுறான். அப்போ எப்படி அங்கருந்து போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா ஒரு போட் கிடைக்குது. அதுல 2 பேரும் ஒளிஞ்சுக்கிட்டே சைலன்ட்டா அங்க போயிடுறாங்க. அப்படியே இங்க வந்துட்டுருக்கும்போது, ஆப்போசிட்ல 2 பேர் வராங்க. அவங்க இவங்கள பார்த்துட்டு, "கண்ணு தெரியலையா கிறுக்கு பயபுல" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாங்க. அதுதான் மனுஷங்க பேசுற பாஷைன்னு நெனச்சுக்கிட்டு, லூக்காவும் அதுவும் அப்படியே நோட் பண்ணிக்கோ, இப்ப யார பார்த்தாலும் அப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சு, அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு, லூக்காவும் எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே உள்ளேருந்து வரான். அப்புறம் 2 வயசான பாட்டிங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ன்னு வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஆல்பர்ட்டோ, "கண்ணு தெரியலையா கிறுக்கு பயபுல" அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஐஸ்கிரீம தூக்கி அடிச்சுட்டு போறாங்க. உடனே அந்த ஐஸ்கிரீம் எடுத்து லூக்காவும், ஆல்பர்ட்டோவும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா கடல் ராட்சசன கொல்ற மாரி, வேட்டையாடுற மாரி நெறைய இதெல்லாம் இருக்கு. அத பார்த்து லூக்கா பயந்துறாரு. அப்பன்னு பார்த்துட்டு ஒருத்தர் வராரு. அவர் பேர் தான் எர்குலே. அவர் வந்து ஒரு வெஸ்பா ஸ்கூட்டர் வச்சுக்கிட்டு எல்லா வருஷமும் இங்க ஒரு போட்டி நடக்கும். அதில வின் பண்றது இவரு தான்றதுனால ரொம்ப ஓவரா சீன் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வராரு. வந்துட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்கூட்டர நிறுத்தி அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது, லூக்கா ஒரு பால் அடிச்ச உடனே அந்த வெஸ்பா ஸ்கூட்டர்ல பட்டு அது கீழ விழுந்துருது. டக்குன்னு அங்கேருந்து வந்து யார் அது? அப்படின்னு சொல்லி அந்த எர்குலே கேட்குறாரு. அப்போ இவன் தான் அப்படின்னு கை காட்டுறாங்க எல்லாரும். லூக்கா வந்து மிரட்டுறாரு. யார் நீ? அப்படின்னா, நான் தான் இதுலயே ஜெயிச்ச எர்குலே அப்படின்னா, என்னது இதுவா? அப்படின்னு சொல்லிட்டு
ஆல்பர்ட்டோ கிண்டல் பண்ணுறான். என்னது என்னோட பேர் ஹெர்குலே, நான் தான் 6 வருஷமா அந்த இதை வின் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுது, குப்பை தொட்டிலேருந்து எடுத்தீங்களான்னு கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் 2 பேரும் குளிக்கலையா, நாற்று அடிக்குதுன்னு ஹெர்குலே கிண்டல் பண்ணுறாரு. அந்த டைம் பார்த்துட்டு ஜூலியா அவங்க வராங்க. இவங்க வந்து சில பேருக்கு அப்படி தான் நடத்துங்க, அவனை ரொம்ப ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேருந்து. ஜூலியா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஒரு பொண்ணு, அவங்க அப்பா வந்து மீன் வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாரு. 2 பேரையும் கூப்பிட்டு அவன் தான் ஓவராக சீன் போடுறான், இன்னும்போது இவன் தான் ஜெயிக்க முடியுன்றத, நானும் எல்லா வருஷமும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல, உங்களை மாதிரி எனக்கும் தான் வேர்வை நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே லூக்கா இந்த பொண்ணுக்கிட்ட அதை பற்றி கேட்கலாம், அந்த வெளில ஜெயிச்சா நம்ம வெஸ்பா வாங்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்ககிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. ஆமாம், இங்கே வருஷம் போட்டி நடக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் போய் கேளு போ அப்படின்னோடனே, நீ யார் அந்த டீட்டெயில்ஸ் வைக்கிறேன், அந்த வெஸ்பா வாங்க முடியாது, வேணா இதை வாங்கலாம் அதில் வர காசை வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த காசை வச்சு வெஸ்பா வாங்கலாம், இதுவும் நல்லா ஓடுன்ற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணுறாங்க. உடனே அவங்க கூட சேர்ந்து இது பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆல்பர்ட்டோ சொல்கிறாரு. இல்லை கேட்கலான்னு சொல்லிட்டு போய் ஜூலியாக்கிட்டே கேட்குறாங்க. அவங்க எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டு போனா, வா நம்ம ஜூலியா கூடயே சேர்ந்து அந்த கேமில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் மறுபடியும் பேசுகிறாங்க. நம்மளும் அந்த கேமில் கலந்துக்கிறோன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வண்டி மாட்டிக்கிது, அதை ஹெல்ப் பண்ணிவிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் அப்படின்னு லூக்கா சொல்கிறாரு. பார்த்தா ஓட்ட தெரியாமல் கீழே விழுந்து வாடுறாரு. அப்புறம் எப்படி ஓட்டணும்னு சொல்லி ஜூலியா சொல்லி கொடுக்குறாங்க. ஸ்ட்ரைட்டாக பாரு, கண்ணை இது நேராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே வழியில் யாராவது வந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் தடுமாறாமல் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க லூக்காவுக்கு. ஓகே, உங்களை வச்சுக்கிட்டு எப்படி செக் பண்ணல, உனக்கு என்ன கரெக்ட், நான் உனக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா, நான் தெரியுமேன்னு டக்குன்னு லூக்கா கை கிள்றாரு. இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னா, தெரியாதா, உங்களை வச்சுக்கிட்டு எப்படி வின் பண்ண போகிறதுன்னு தெரில, அப்படின்னா நீ சைக்கிள் ஓட்டு, நீ பாஸ்தா சாப்பிடு, நான் நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜூலியா பிளான் பண்ணுறாங்க. 2 பேரும் 3 பேர் இருந்தால் இப்போ நம்ம டீமுக்கு பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க 2 பேரையும். கூட்டிகிட்டு போனால் அவங்க அப்பா மீன் வெட்டிகிட்டு இருக்காரு. பார்த்தா அவருக்கு ஒரு கை இல்லை. 2 பேரும் பார்த்து பயப்படுறாங்க. உடனே இவங்க என் ஃப்ரெண்ட்ஸு சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நம்ம ஜூலியா. நாங்களாம் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கடல் ராட்சசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் வந்திருக்கும், அதை பற்றி பேசுவாங்க. அது பொய், சும்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜூலியா சொல்லிவிட்டு 3 பேருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. வச்சோடனே அவங்க அப்பாவை 2 பேரும் மிரண்டு போய் பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பாஸ்தா எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியாமல் ஆல்பர்ட்டோ கையிலேயே அள்ளி கப்பு கப்பு சாப்பிட்றாரு. அதை பார்த்துட்டு 2 ஷாக் ஆகிட்டு, பரவாயில்ல, நான் அங்கே இருக்க ஒரு பூனை 2 பேரையும் முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்குது, ஏன்னா அது உங்கள் கடல் ராட்சசங்க மீன் மாதிரியான மனுஷங்கன்னு சொல்லி அந்த பூனைக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தெரியுது. அது முறைச்சி பார்க்குது. நாங்கள் அந்த மாதிரி போட்டியில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜூலியா சொன்னேன். வேணாம், அதுக்கு நிறைய காசு செலவாகும், என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. இல்லை, இந்த வாட்டி நாங்கள் ஜெயிக்கிறோம், இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா, கிடைக்காத மீனை என்னென்னு பிடிச்சி விற்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோன்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அந்த பூனை வேறு நம்ம லூக்காவை கடிச்சு வச்சிருச்சு. சரி, இங்கே தங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மரத்துலேயே ஒரு பெட்டு மாதிரி ஜூலியா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் 2 பேருக்கும் படுக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. 2 பேரும் படுத்துக்கிட்டே அதை பற்றி யோசித்து பேசிக்கிறாங்க. ஓகே, நம்ம இதில் வின் பண்ணுறோம், வெஸ்பா ஸ்கூட்டர் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நிலாவை பார்த்துக்கிட்டே அப்படியே பார்த்தா லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் லூக்காவை தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. இங்கேயே அவன் வந்திருப்பான் அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா டக்குன்னு லூக்காவோட அப்பா உருவம் மாறினோடனே அவங்க அம்மா அடிச்சிடுறாங்க. ஐயோ, நான் உன் புருஷன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உருவம் மாற மாட்டிங்களா அப்படின்னா, டக்குன்னு காஞ்சி அதுவே மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தா 2 பேரும் மனுஷ உருவத்தும் மாறிடுறாங்க. மனுஷங்களை பார்த்தோன்னே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா அன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு. லூக்காவும் ஆல்பர்ட்டோவும் மழையில் நினைஞ்சு அவங்களோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ ஜூலியா வந்துருச்சுன்னு 2 பேரும் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு மரத்துக்கு பூனை பார்த்துருது அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு 2 பேரும் பயந்து அப்படியே காஞ்சிடுறாங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்துடுறாரு. ஓகேன்னு 2 பேரும் ரெடி ஆயிடுறாங்க. உங்க கூட நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு போட்டில் மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. 2 பேரும் கடலுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எங்கே நிறையா மீன் கிடைக்குன்னு அவங்க 2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க அப்பா கூட சேர்ந்து 2 பேரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்பயும் பார்த்தா அந்த பூனை நம்ம லூக்காவை முறைச்சி பார்க்குது, கடிக்குது, தூக்கி தண்ணியில் கடாசிடுறான். அப்புறமா அது எழுந்து அங்கே இருக்க ஒரு மீனை கொடுத்துட்டு லூக்கா சமாளிச்சிடுறான். அப்புறம் ஏன் கை இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோ அவங்க அப்பாவை முறைச்சி பார்க்குறாரு. இதை கடல் ராட்சசன் சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே பயந்து சும்மா சொன்ன பிறக்கும் போதே எனக்கு ஒரு கை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டே எங்களுக்கு மீன் பிடிக்கிறதுலாம் இது இங்கே போய் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம ஜூலியா பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க அப்பா நிறையா மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு இது மீனை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணால் நம்ம லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் அங்கே இருக்கிற ட்ரெஸ் எடுத்துகிட்டு மனுஷங்க மாதிரியே மாறிட்டு கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். அவனை லூக்கா நினச்சி நீ மாதிரி உட்காந்து எனக்கு தெரியாத தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுறாங்க. பார்த்தா அவன் நார்மல் பையனை வந்துட்டு அழுகுறான். அழுது ஒன்று 2 பேரும் பயந்துடுச்சு அங்கேருந்து ஓடுறாங்க. உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, ஐயோ அதெல்லாம் என் பையனை நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டாங்க. அவங்க பார்த்தா நிறைய பசங்க இருக்கான். ஐயோ இது கொஞ்சம் கஷ்டம் தான் போல பார்த்தா நம்ம லூக்காவும் ஆல்பர்ட்டாவும் அங்கே நடக்கிற போட்டியை பற்றி அங்கே ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இவங்க தான் இந்த போட்டோட இது இப்போ பேசுவாங்க, ஆனால் விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம
ஜூலியா சொல்கிறாங்க. அப்புறமா அந்த போட்டியில் இங்கேருந்து ஃபஸ்ட்டு நீந்திக்கிட்டு போகணும், அடுத்தது பாஸ்தாவை சாப்பிட்டு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும், இதுதான் போட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த எர்குலேன்றவர் வந்து இந்த வருஷமும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்றாரு. உனக்கு வயசு அதிகமாச்சு. இல்லை எனக்கு 16 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாரு. எல்லாரும் பேசிட்டா காசு கட்டியா இந்த வருஷமும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு ஓவராக பிகு பண்ணியிருக்காரு. நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலியா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. எப்படி தனியாவான்னு, இல்லை இவங்க 2 பேரும் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களே ஒரு இது இவங்க கூட நீ ஜெயிக்க போறியா, இந்த வருஷமும் நான் தான் ஜெயிப்பேன், இந்த வருஷம் நீ ஜோக்க போகிற அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ லூக்கா வந்து நீ பார்க்க கேட் ஃபிஷ் மாதிரி இருக்க, கேட் ஃபிஷ்ஷு குப்பைங்களை சாப்பிடுவோம், 2 மீசை வச்சுருக்கோம், அதே மாதிரி தான் நீ இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிடுறாரு. அப்புறம் அந்த உங்ககிட்ட இந்த பிடுங்கின காசை நம்ம எர்குலே கொடுத்துட்டு வாங்க போட்டியில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காசை கொண்டு போய் கட்டி நாங்கள் 3 பேரும் இந்த போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜூலியா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறைய பாஸ்தாவை கொடுத்து ஆல்பர்ட்டை சாப்பிட சொல்கிறாரு. இவ்வளோ வாங்கினா ஆமாம் எந்த வருஷம் எது வைப்பாங்கன்னு தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அடுத்தது நம்ம லூக்காவுக்கு சைக்கிள் ஓட்ட ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து எர்குலே வந்து கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு, ஓட்டிகிட்டு போய் கீழே விழுந்துடுறாரு. அடுத்தது நம்ம ஜூலியா நீச்சல் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே எர்குலே வந்து ஒரு ஈட்டியை எடுத்துக்கிட்டு கடல் ராட்சசியில் வேட்டையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காங்க. இவங்க பார்த்தா கடலில் நீச்சல் அடித்து ஒரு சின்ன போட் வச்சுட்ருக்காங்க. அங்கேருந்து வேகமாக வந்து கடல் ராட்சசி அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஆல்பர்ட்டோ கீழே விழுந்து மறுபடியும் கடல் ராட்சசனாக மாறி மறுபடியும் அதுக்குள்ளே லூக்கா தூக்கி தொடச்சி மனுஷன் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் லூக்காவோட அப்பா அம்மா அங்கே இருக்க பசங்கள்லாம் இதில் யார் லூக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு ஐடியா பண்ணி ஒரு பசங்களாக பிடிச்சி அங்கே இருக்கிற தண்ணியில் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. பார்த்தா யாருமே அங்கே லூக்காவா இல்லை, எல்லா பசங்களையும் விளையாட்டுன்ற பேரில் ஒரு பசங்களை பிடிச்சி அந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டு இங்கே ஒரு பக்கம் அவங்க அப்பா அவங்களோட பார்த்தா லூக்கா வந்து அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கவனிச்சிடுறாரு. ஐயோ நம்ம மாட்டணுன்ட்டு ஓடி போய் டப்புன்னு ஒழிஞ்சிக்கிட்டு எங்கள் அப்பா அம்மா இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டை கூட சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜூலியா இங்கே வந்து அந்த போட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்து வா ஹெல்ப் வேணும்னு சொல்லி நம்ம ஆல்பர்ட்டை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்போ லூக்கா கூட படுத்துக்கிட்டு ஜூலியாவும் லூக்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க நட்சத்திர மீன்கள்லாம் மிதக்கிற மீன்களை பார்க்கணும். அது மீன்களா யார் சொன்னா அப்படின்னா ஆமாம் ஆல்பர்ட்டோ தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவார். அது மீன்கள் கிடையாது, அது நட்சத்திரம்னா அப்படியா அப்படின்னா அது அங்கே தூரத்தில் இருக்கிறது சூரியனை மாதிரி அதுவும் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை பார்த்துருக்கியா நான் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு ஜூலியா நம்ம லூக்காவை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஒரு தாத்தா வந்து ஒரு ஸ்கெலஸ்கோப் மாதிரி வச்சுருப்பாரு. அதுக்குள்ளே பார்த்தா கிட்ட நட்சத்திரங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும். அம்மா இதுதான் சோலார் எக்ஸ்பிரஸ், அதுவும் ஒன்று ஒரு சூரியன் மாதிரி தூரத்தில் இருக்கிறதுனால சின்னதாக தெரியுது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலேயே இந்த சேட்டலைட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உடனே அதில் போகிற மாதிரி நம்ம லூக்கா வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. ஃப்ளைட்டில் ஒரு பறவையில் இது பறக்கிற மாதிரியும் அந்த இதில் நடந்து போகிற மாதிரியும் உடனே இமேஜினேஷன் பண்ணி நம்ம லூக்கா பார்க்குறாரு. அப்புறம் அங்கே இருக்கிற புக்கெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்ம ஜூலியா. அதெல்லாம் என்னோடய புக்ஸு, நான் இதை பற்றிலாம் படிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. நான் லீவுக்கு தான் எங்கள் அப்பா கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன், நான் அங்கே ஸ்கூலில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கதையும் சொல்லிகிட்ருக்கா. 2 பேரும் பார்த்தா பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ ஆல்பர்ட்டோ வந்துட்டு லூக்காவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த புக்கை நான் எடுத்துகிட்டு போட்டோமான்னு லூக்கா கேட்குறேன். தான் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி அதில் லூக்கான்னு பேர் எழுதி ஜூலியா கொடுத்துட்றாங்க. அப்புறம் புக்கை வாங்கிட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அதெல்லாம் மீன்கள் கிடையாதா நட்சத்திரங்களா அப்படின்னு சொல்லுவேன். யார் சொன்னான்னு ஜூலியா தான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம இங்கே வந்து நமக்கு எதுக்கு இந்த ஸ்கூலை பற்றிலாம், நம்ம இங்கே வந்து வெஸ்பாவை வாங்குறதுக்கு, இந்த வெஸ்பாவை வாங்குகிறோம், நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்கிறாரு. இல்லை இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது, நானும் ஸ்கூலுக்கு போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி லூக்கா சொல்கிறாரு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம், அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எங்கள் கலராட்சி செஞ்சால் நம்ம சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே எர்குலே வந்துடுறாரு. எல்லா வாண்டுகளும் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வம்பு எடுக்கிறாரு. லூக்காவெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போன்னு பார்த்து கோவம் வந்து ஈட்டி எடுத்து இது பண்ணிடுவேன் லூக்கா மிரட்ட. அப்புறம் 2 பேரும் கிளம்பிடுறாங்க அங்கேருந்து. நீ எதுக்கு அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி தான் பண்ணணும், அவங்ககிட்ட சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்கிறாரு. அப்புறம் 2 பேரும் போயிட்டு மரத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. லூக்கா காலையில் எழுந்திரிச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க. வழக்கம் போல் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோக்கு பாஸ்தா சாப்பிட்றது. அப்புறம் லூக்கா சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அந்த பூனைக்கு ஒரு மீன் கொடுக்குறாங்க. இதையே ரிப்பீட்டடாக பண்ணுறாங்க. அவங்க அப்பா கூட மீன் பிடிக்க போகிறாங்க. அப்புறம் லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் அவனை தேடிட்டு மறுபடியும் ஒரு பசங்களாக தண்ணி ஊற்றி பார்த்துட்ருக்காங்க. இதுவே டெய்லி ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. 2 பேருக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்கறது ரொம்ப கடினமாக 2 பேரும் பண்ணி இந்த பக்கம் லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் லூக்காவை தேடிட்டு இருக்காங்க. அப்புறம் பாஸ்தாவை ஸ்போக்கில் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி ஜூலியாவோட அப்பா சொல்லி கொடுக்குறாரு. இங்கே இந்த பக்கம் 2 பேரும் மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையனுக்கு கிடைக்காம போயிடுவானோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்பு என்னோட தான், அவனை நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்ன மேலேயும் தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா லூக்காவை பார்த்துடுறாங்க. லூக்கான்னு கத்திக்கிட்டே வராங்க. அப்புறமா லூக்கா சைக்கிளில் 2 பேரையும் வச்சு மறிச்சிக்கிட்டு வேறு பக்கமாக கூட்டிகிட்டு போயிடுறாரு.
எந்த பக்கம் போற அப்படின்னு கேட்டா, "இது ஒரு ஷார்ட் கட்டு" அப்படின்னு சொல்லி நம்ம சீக்கிரமாவே வந்துட்டோம் இங்க. அங்க பாரு ட்ரெயின். இந்த ட்ரெயின்ல தான் நான் எங்க ஊருக்கு ஸ்கூலுக்கு போக போறேன். எங்க வீட்டுக்கு போயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி ஜூலியா சொல்றாங்க. அப்புறமா நம்ம லூக்கா வந்து சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு இருக்காரு. "தைரியமா ஓட்டு. நீ தான் வின் பண்ண போற" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆல்பர்ட்ட நான் ஓட்டுறேன்னு சொல்லி 2 பேரையும் வச்சுட்டு வேகமா மிதிச்சு கூட்டிட்டு வந்து டபக்குன்னு போயிட்டு தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தா அங்க ஹெர்குலே வேற இது பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஸ்கூலுக்குலாம் வேணாம். இல்ல நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி லூகாஸ் சொல்றாரு. நமக்கு எதுக்கு அதெல்லாம் நமக்கு வேண்டாம். நம்ம வரோம் வெஸ்பா வாங்குறோம் போறோம். இல்ல எனக்கு அங்கேயும் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்கேருந்து ஜூலியா வந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அங்கேருந்து ஜூலியா வந்து 2 பேரையும் கட்டிப்பிடிக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் முறைச்சிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொன்னா, உங்க ஸ்கூல்ல மனுஷங்களை தாண்டி மற்றவங்களாம் சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட்டோ கேட்குறாரு. அப்படின்னா கடல் ராட்சசங்களாம் உங்க ஸ்கூல்ல சேர்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. லூக்கா நான் உங்க ஸ்கூல்ல படிக்க போறேன்னு சொல்றாரு. என்ன சொல்ற நீன்னா? இத நீ தெரிஞ்சுக்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி லூக்கா சமாளிக்கிறாரு. இதோ தெரிஞ்சுக்கிறேன்ட்டு போய் தண்ணிக்குள்ள குடிச்சிட்டோனே, ஆல்பர்ட்டோ கடல் ராட்சசனா மாறினோனே, ஒரு நிமிஷம் ஜூலியா பயந்துறாங்க. ஐயோ! கடல் ராட்சசன் அப்படின்னு சொல்லி லூக்காவும் சொல்லிடுறாரு. அவர் சொன்ன உடனே ஆல்பர்ட்டோக்கு ஒரு மாரி ஆயிடுது. டக்குன்னு அங்கேருந்து ஹெர்குலே பார்த்துடுறான். அதனால டக்குன்னு அங்கேருந்து நீந்தி போயிடுறாரு. அப்புறம் அவனை நான் பிடிக்காம விட மாட்டேன்னு ஹெர்குலே ஒரு பக்கம் கிளம்புறாரு. ஜூலியாவும் லூக்காவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க அப்பா அவங்க பாஸ்தா செஞ்சு வச்சுட்ருக்காரு. 2 பேரும் ஒரு அமைதியா இருக்காங்க. எங்கன்னு கேட்டா, அவங்க வெளிய போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஓ சரி நான் போய் எனக்கு ஒரு வேலை இருக்குன்ட்டு அவன் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆல்பர்ட்டோவ தேடிக்கிட்டு போறாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தண்ணி தூக்கி தெரியாம ஜூலியா மேல ஊத்துனோனே, லூக்காவும் கடல் ராட்சசன் தெரிஞ்சிருது. "இவங்களுக்கு தெரியுமா இங்க இருக்க எல்லாரும் கடல் ராட்சசன கொல்ல நினைக்கிறாங்க. நீலாம் இங்க இருக்க முடியாது" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "இல்ல நானும் வந்து உன் கூட ஸ்கூலுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லி போட்டியில நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு பேசினோனே, 2 பேரும் அப்படியே சோகமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் லூக்கா கிளம்பிடுறாரு. இங்கேருந்து நடந்து போய் அங்கே சோகமாக உட்காந்துட்டு ஆல்பர்ட்டோ அங்கே போயிட்டானேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீந்தி போயிட்டு ஆல்பர்ட்டோ ஒரு இடத்துல இருப்பார்ல அந்த இடத்துக்கு போய் கூப்பிடுறாரு. அங்கே அமைதியாக இருக்காரு. மேலே ஏறி போய் பார்க்குறாரு. பார்த்தா எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி லூக்காவை ஆல்பர்ட்டோ கேட்குறாரு. நம்ம போய் ஸ்கூலில் படிக்கலாண்ணா எனக்கு ஒன்றும் தேவையில்லைண்ணா, நம்ம போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்னா ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவேன். சரி நம்ம தனியாக கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா சொல்கிறாரு. அதையும் ஆல்பர்ட்டோ கேட்கல. இது என்ன கோடுகள் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாரு. எங்கள் அப்பா போனதுலேருந்து நான் தனியாக உட்காந்து அந்த கோடு போட்டு எண்ணிட்டு இருக்கேன். நீ வந்ததுலேருந்து நான் அந்த மாதிரி எண்ணந்து கிடையாது அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்கிறாரு. உடனே லூக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. நம்ம ஃப்ரெண்டாக இருந்தவனை நம்ம இன்சல்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ண உடனே நான் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன். நம்ம வெஸ்பா ஸ்கூட்டரை வாங்கி ஓட்ட போகிறேன்னா, இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறேன். நான் தனியாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லூக்கா கிளம்பிடுறாரு. நான் அந்த போட்டியில் போய் கலந்து வின் பண்ணிட்டு வந்தவனை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தேவையில்ல அப்படின்றாரு. இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கிறாரு. குதிச்ச உடனே இங்கே பார்த்தா போட்டி ஸ்டார்ட் ஆகிற நாள் வந்துருச்சு. லூக்கா தனியாக ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நான் பேரை தனியாக கொடுக்குறேன். நான் அந்த போட்டியில் தனியாக கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற லூக்கா அப்படின்னு சொல்லி ஜூலியா கேட்குறாங்க. நான் தனியாக கலந்துக்கிறேன்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு அங்கேருந்து ஸ்விம் பண்ணுறதுக்காக தண்ணிக்குள்ளே போனால் நம்ம மாறிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஏர் சூட்டை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கிட்டு வர்றாரு நம்ம லூக்கா தண்ணியிலேருந்து மாறாமலுக்கு. அதை பார்த்து ஹெர்குலே கிண்டல் பண்ணுறாரு. உங்ககிட்ட ஸ்விம் சூட் வாங்க கூட காசு இல்லையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. அதெல்லாம் லூக்கா காதில் வாங்கிக்கவே இல்லை. அங்கே போட்டி ஸ்டார்ட் ஆகுது. டக்குன்னு அந்த ஏர் சூட்டை வந்து மாட்டிக்கிட்டு லூக்கா கடலுக்குள்ளே பொறுமையாக நடந்து போக ஸ்டார்ட் பண்ணுறாரு. எல்லோரும் நீந்தி போயிட்டு அந்த இதுவை தாண்டி வராங்க. அங்கே கடல் ராட்சசனை கொல்றதுக்கு வேறு அங்கே ஈட்டி வச்சுட்டு போட்டில் வேறு நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் நீந்தி வரும்போது லூக்கா மட்டும் தண்ணிக்குள்ளே பொறுமையாக நடந்து போய் அந்த இதுவை டச் பண்ணி சுற்றிட்டு வராரு. ஹெர்குலேவோட 3 பேர் இருக்கிறதுனால ஹெர்குலே டீமில் இருக்கவங்க டக்குன்னு நீந்தி வந்துட்டு அடுத்தது பாஸ்தா சாப்பிட்ற காம்படிஷன் வருது. அதில் பாஸ்தா சாப்பிட்ணும். அங்கேருந்து லூக்கா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து வேக வேகமாக பாஸ்தா சாப்பிட்றாரு. இப்படி தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம ஜூலியா சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்புறம் எல்லோரும் பாஸ்தா வேக வேகமாக சாப்பிட்டு ஜூலியா சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க ஃபஸ்ட்டு. அவளே சீக்கிரம் போயிட்டா நீயும் போன்னு ஹெர்குலே கூட இருக்கிற ஃப்ரெண்டை கிண்டல் பண்ணுறாரு. டக்குன்னு நம்ம லூக்காவும் சாப்பிட்டுட்டு சைக்கிள் எடுக்கிறாரு. அப்புறம் வேகமாக மிதிச்சிக்கிட்டு மேலே போகிறான். அவனை பார்த்து மழை வர மாதிரி இருக்குது. இந்த பக்கம் லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் அவனை பிடிக்கிறதுக்காக தண்ணியை கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லூக்கான்னு உடனே லூக்கா சைக்கிளை வேகமாக ஓட்டிக்கிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அப்போ ஹெர்குலே சைக்கிளை ஓவர்டேக் பண்ணி ஜூலியை கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு. லூக்கா அவங்களையும் ஓவர்டேக் பண்ணி வேகமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாரு. அந்நேரம் பார்த்து மழை வருது. மழை வந்தால் மாட்டிப்போமேன்னு சொல்லிட்டு லூக்காவோட அப்பாவும் அம்மா துணி எடுத்து போத்திக்கிறாங்க. டக்குன்னு லூக்கா பயந்துட்டு வந்து ஒரு வீட்டோட கீழே வந்து ஒளிஞ்சிக்கிறாரு. அங்கே உடனே ஆல்பர்ட்டோ கொடையை தூக்கிட்டு வராரு. ஹெர்குலே வந்து என்ன இந்த மலைக்கே பயந்துட்டு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. அப்போ ஆல்பர்ட்டோவை பார்த்துட்டு இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக சைக்கிளில் மோத வந்து கொடையை கீழே தட்டிவிட்டோடனே ஆல்பர்ட்டோ வந்து கடல் ராட்சசனாக மாறிட்டான். மாறினோடனே ஹெர்குலே அவனை ஒரு வலை போட்டு பிடிக்கிறான். அங்கேருந்து லூக்கா சைக்கிளை வேகமாக மிதிச்சிக்கிட்டு வந்து ஆல்பர்ட்டோவை காப்பாற்றி தூக்கி சைக்கிளில் வச்சுக்கிட்டு வா போகலான்னு வேகமாக மிதிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க கடல் ராட்சசன் ஈட்டி எடுத்துக்கிட்டு ஹெர்குலே வந்து பின்னாடியே துரத்திட்டு வரான். அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஜூலியாவும் பின்னாடி சைக்கிளை துரத்திட்டு வராரு. அங்கே இருக்க சந்து புந்தெல்லாம் வேகமாக
ரொம்ப வேகமாக சைக்கிள் ஓட்டணும். அங்கேருந்து ஈட்டியை தூக்கி ஏற்குள்ளே அடிக்கிறாரு. 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் தாண்டி வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துடுறாங்க. தாண்டி வந்து அங்கேருந்து ஓடி வந்து அந்த ஃபினிஷிங் பாயிண்ட்டை லூக்காவும் ஹெர்குலேவும் டச் பண்ணிடுறாங்க. ஜூலியா கீழே விழுந்துடுறா. ஜூலியா காப்பாற்றுறதுக்கு 2 பேரும் போயிட்டுருக்காங்க. 2 பேரும் வின் பண்ணிட்டாங்கன்னு பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ எல்லோரும் கடல் ராட்சசன் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்க. நிறுத்து, அவங்க ஒன்றும் கடல் மோசமானவங்க இல்லை அப்படின்னு ஜூலியா சொல்கிறாங்க. அவங்க அப்பா அங்கேருந்து வந்து வீடியை கையில் வச்சுட்டு கீழே போட்டுட்டு இவங்க 2 பேரும் தான் அந்த போட்டியை வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹெர்குலே அவங்க எப்படி வின் பண்ண முடியும், அவங்க மனுஷங்க இல்லை கடல் ராட்சசங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை நம்ம சொல்லக்கூடாது, போட்டியை இது பண்ணுறா அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க வந்து ஃபினிஷிங் லைனை பார்த்துட்டு அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் ஈட்டி வச்சுருந்தவங்களாம் கீழே போட்டுட்டு அமைதியாகிடுறாங்க. இவங்க எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ லூக்காவோட அப்பாவும் அம்மாவும் டக்குன்னு துணியை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் கடல் ராட்சசலாம் மாறி வந்து எல்லோரும் முன்னாடி நிற்கிறாங்க. எல்லோரும் அவங்கள ஏற்றுக்கிறாங்க. இவங்க தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த கப்பை வேறு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே எல்லோரும் ஒரே ஹாப்பி ஆகிடுறாங்க. அங்கே அவங்க தாத்தாவும் பாட்டியும் வேறு இதுவாக நிற்கிறாங்க. அவங்களும் வந்து கடல் ராட்சசன்லாம் மாறிடுறாங்க. எல்லோரும் கை தட்டுறாங்க. அந்த ஓட்ட வெஸ்பாவை ஒரு வழியாக காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அதை ஓட்டிகிட்டு வராங்க. அப்புறம் ஜூலியாவோட வீட்டில் லூக்காவோட அப்பா அம்மா பாட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே அந்த கப்பை காட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்புறம் நான் அடிக்கடிக்கு இங்கே வருவேனே அப்படின்னு சொல்லி லூக்காவோட பாட்டி சொல்கிறாங்க. உடனே இந்த வெஸ்பாவை ரெடி பண்ணுறோம், நம்ம சூப்பராக ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் பேக் பண்ணி வைக்கல ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஆல்பர்ட்டோ அந்த வண்டியை ரொம்ப ஃப்ரீயாக பார்த்துட்ருக்காரு. அப்புறம் கட் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம ஜூலியா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது உங்கள் ஸ்கூலில் எங்களையும் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு ஆல்பர்ட்டோ சொல்லுவார். ஜாலியாக காசை கையில் கொடுத்து லூக்காவை வந்து நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு டிக்கெட்டை கொடுத்து. அப்போ பார்த்தா லூக்காவோட அப்பா, அம்மா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உனக்கு பாதுகாப்பு எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியான்னு சொன்னோனே பேக் குடுத்தோனே ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாரு. ஆல்பர்ட்டோ நீயும் கூட வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்ல நீ மட்டும் தான் போற அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டோ சொல்றாரு. லூக்கா அவங்க அப்பா, அம்மா கிட்ட ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு முத்தம்லாம் குடுத்துட்டு கிளம்புறாரு. நீ வரல அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்கும்போது, இல்ல நீ மட்டும் தான் போயிட்டு வர. நான் அவர் கூட இருந்து ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, இந்த வெஸ்பா வந்து வீட்டி தான் உனக்கு நான் இதுவே வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. 2 பேரும் பிரிய முடியாமல் கட்டிப்பிடிச்சி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜூலியா கூட நம்ம லூக்காவும் படிக்க போகிறாங்க. ஆல்பர்ட்டோ அவங்க அப்பா கூட மீன் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இது பண்ணுறாங்க. இந்த கதை இதோட முடியுது. இதை நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு சூப்பரான மூவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.